நான் உங்கள் இன்ஜினியர் சையதுல் காதர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சைட்ல வந்து காலம் பாக்ஸ் போட்டிருக்கோம். காலம் பாக்ஸ் போட்டுட்டு நம்ம பிரிச்சுட்டு இருக்கிறோம். அந்த காலம் பாக்ஸ் போடுறதுக்கு முன்னால நம்ம என்னெல்லாம் முக்கியமா பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு சொல்ல போறோம். அதாவது ஒரு காலம் பாக்ஸ் கேஸ்டிங் பண்றதுக்கு முன்னாலேயே காலம் பாக்ஸ் நம்ம போட்டுப்போம். அதுல வந்து காலம் பாக்ஸ் கரெக்டா பிளம்ப் அப் தூக்கு கரெக்டா இருக்கா, அதுக்கப்புறம் அதனுடைய அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கா, மேற்கொண்டு அதுல வந்து முக்கியமா கவர் பிளாக் வைக்குமா பார்க்கணும். கவர் பிளாக் வந்து இன்னொரு சின்ன விஷயம் தான். இதுல நம்ம தப்பு பண்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எஃபெக்ட் பண்ணும். சில பேர் என்ன பண்றாங்க, 1.5 இன்ச் ஜல்லி அதே மாதிரிலாம் யூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் வைக்கவே கூடாது. இதெல்லாம் நம்ம போட்டுறணும். நம்ம கவர் பிளாக் தான் கண்டிப்பா வைக்கணும். சரிங்களா? மேற்கொண்டு காலம் பாக்ஸ் கேஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா அதுல ஆயில் அடிப்பாங்க. அந்த ஆயில் அடிக்கணும். அதுக்கப்புறம் காலம் பாக்ஸ் வந்து டைட்டா இருக்காங்கிறத பாத்துக்கணும். இல்ல அப்படின்னாச்சுன்னா சிமெண்ட் ஸ்லர்ரி வந்து வெளியே வரும். இதே மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம காலம் பாக்ஸ் கேஸ்டிங் பண்றப்போ பார்க்க வேண்டியது. காங்கிரீட் போட்டுட்டு இருக்கையில நம்ம முக்கியமா என்ன பாக்குறோம்னா வைப்ரேஷன் யூஸ் பண்ணணும். இது சம்பந்தமா சிவில் சம்பந்தமா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.